பரலோக பிதாவே, உம்முடைய திருவார்த்தைகளை தியானிக்கும்படியாக நாங்கள் கூடி வந்திருக்கிற பொழுது எங்களுடைய உள்ளங்களையும் எங்களுடைய செவிகளையும் திறந்திரலும். உம்முடைய வார்த்தைகள் சத்தியம், உம்முடைய வார்த்தைகள் உயிருள்ளவை. உம்முடைய வார்த்தைகளை எங்களுடைய வாழ்க்கைக்கு நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள அருள்தாரும். மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபத்தை எடுக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், உங்களை அவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக அருள் திரு சார்லஸ் பிரபாகரன் ஆயரவர்களுக்கு நான் இந்த நேரத்தினுடைய நன்றிகளை பதிவு செய்கிறேன். கடந்த 4 நாட்கள் இந்த தியானம் தடைபட்டு போகாதபடிக்கு தொடர்ச்சியாக மிக சிறப்பாக அந்த தியான நேரங்களை அவர் நமக்கு வழிநடத்தி கொடுத்திருக்கிறார்கள். ஆயரவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே என்னுடைய நன்றிகளை நான் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ச்சியாக தியானித்துக் கொண்டிருந்த நாம் இப்பொழுது புதிய ஏற்பாட்டிலே நற்செய்தி நூலில் ஆண்டவர் இயேசுவின் குரலாக இந்த சிந்தனையை நாம் தியானிக்கிறோம். இந்த தியானத்திற்குள்ளே நாம் செல்லுகிற பொழுது முதல் தியானம் நாம் தியானித்தது தேடலின் குரல் என்கின்ற முதல் தியானத்திலே நாம் சிந்தித்தோம். நீ எங்கே இருக்கிறாய் என்கிற தியானத்திலே நான் ஒரு சிந்தனையை மேற்கோளிட்டு காட்டி அப்பொழுது இந்த பகுதியை நான் குறிப்பிட்டிருந்தேன். அதில் அடிப்படையாக நாம் தியானித்த ஒரு சிந்தனை என்னவென்று சொன்னால், பீவேர் ஆஃப் 3 deadly temptations. 1 யோவான் 2ஆம் அத்தியாயம் 15 நாம் காண்கின்ற வசனங்கள், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கொண்டால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினாலே உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்னைக்கும் நிலைத்திருப்பான். இந்த ஒரு விழிப்புணர்வு அவசியம். அதை குறித்து என்ன ஆபத்து என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது இங்கு சொல்லப்படுகிறதை நாம் காணுகின்றோம். அதை 3 சிந்தனைகளாக அங்கே 3 குறிப்புகளாக அங்கே கொடுக்கப்படுகிறதை நாம் காணுகின்றோம். த லஸ்ட் ஆஃப் ஃப்ளெஷ், உடலின் ஆசை. அங்கே ஆதியாகமத்தின் புத்தகத்திலே நாம் அதை படிக்கிறோம். 3ஆம் அத்தியாயத்தின் 6ஆம் வாக்கியத்திலே, கனி உண்பதற்கு சுவையானது உடலின் ஆசை, த லஸ்ட் ஆஃப் ஃப்ளெஷ். த லஸ்ட் ஆஃப் த ஐஸ், இச்சை நிறைந்த பார்வை, அது கண்களுக்கு களிப்பாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. த ப்ரைட் ஆஃப் லைஃப், செல்வ செருக்கு, அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கது என்று அங்கே பிசாசானவனால் சொல்லப்பட்ட வார்த்தைகள். இங்கு மத்தேயு 4ஆம் அத்தியாயத்திலே நாம் படிப்பது கற்கள் அப்பங்களாகும்படி, த லஸ்ட் ஆஃப் ஃப்ளெஷ், மாம்ச இச்சை. திருநகரின் காட்சி, லஸ்ட் ஆஃப் ஐஸ், பார்வைக்கு இன்பம் சொல்லப்படுகிறது. கீழே குதியும் தூதர்கள் தாங்கிக் கொள்வார்கள், ப்ரைட் ஆஃப் லைஃப், வாழ்வின் பெருமை. அந்த முதல் ஆதாம் அந்த சோதனையிலே விழுந்து போனான். இந்த ஆதாம் அதே சோதனைகள், அதற்கு ஒத்த சோதனைகள் அவர் மேற்கொண்டார். இங்கு நாம் ஒரு சிந்தனையை மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடிகிறது. த ஸ்ட்ரகிள் பிட்வீன் வேர்ல்ட் அண்ட் வேர்ட், இதுதான் அடிப்படையான ஒன்று. த ஸ்ட்ரகிள் பிட்வீன் வேர்ல்ட் அண்ட் வேர்ட். இங்கே இந்த உலகிற்கும் வார்த்தைக்கும் இடையே இருக்கின்ற இந்த போராட்டம், இதை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் சொல்லப்பட்டிருக்கிற சிந்தனை. பொருளாசையிலே சோதிக்கப்படுகிற பொழுது நாம் நமக்குள்ளேயே சொல்லிக்கொள்ள வேண்டிய ஒன்று. எப்பொழுது பொருள் ஆசையினாலே சோதிக்கப்படுகிறோமோ அப்பொழுது நாம் நமக்குள்ளேயே சொல்லிக்கொள்ள வேண்டிய ஒன்று. எபிரேயருக்கு நிருபம் 13ஆம் அத்தியாயம் 5ஆம் 6ஆம் வாக்கியங்களிலே நாம் படிக்கின்ற ஒன்று. அது பொருளாசையிலே சோதிக்கப்படுகிற பொழுது எடுத்தீங்கன்னா பாருங்க. எனவே அது அந்த சோதனை நமக்கு ஏற்படுகிற பொழுது நாமே நமக்குள் சொல்லிக்கொள்ள வேண்டிய ஒன்று. உங்களுக்கே சொல்லிக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிற ஒன்று. பிதாவானவர், பிதாவிடத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னது எபிரேயர் 10ஆம் அத்தியாயம் 2ஆம் வாக்கியத்தில் படிக்கிறோம். எபிரேயர் 10:2. சாரி 10:7. உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன். பிதாவிடத்திலே இயேசு சொன்னது, கடவுளத்திலே சொல்லுங்கள்,
முதலாவதாக பொருளாசை ஏற்படுகிற பொழுது நீங்கள் உங்களுக்கே சொல்லுங்கள். இரண்டாவதாக இங்கே பிதாவிடத்தில் இயேசு சொன்னது கர்த்தரிடத்திலே சொல்லுங்கள். மூன்றாவது வனாந்தரத்திலே இயேசு மத்தேயு 4ஆம் அத்தியாயம் 4, 7, 10 பிசாசிடத்திலே சொல்லுங்கள். 3 காரியங்களை இங்கே காணுகின்றோம். நீங்கள் உங்களுக்கே சொல்லுங்கள், நீங்கள் கர்த்தரிடத்திலே சொல்லுங்கள், நீங்கள் ஜெயிப்பதற்கு சாத்தானிடத்திலே சொல்லுங்கள், பிசாசானிடத்திலே சொல்லுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே இருக்கிற அடிப்படையான ஒரு சிந்தனை என்னவென்று சொன்னால், எழுதியிருக்கிறது, எழுதியிருக்கிறதே. பிசாசு எழுதியிருக்கிறது, இயேசு எழுதியிருக்கிறதே என்று சொல்லுகிறதை நாம் காணுகின்றோம். வார்த்தையை கையாளுவது, அதிலே உத்தமத்தோடு கையாள வேண்டும் என்பது நாம் அறிந்து கொள்கிற அடிப்படையான ஒரு சிந்தனை. 2 கொரிந்தியரின் புத்தகம் 4ஆம் அத்தியாயம் 12ஆம் வாக்கியத்திலே நாம் படிக்கின்றோம். வேத வசனத்தை புரட்டாமல், வேத வசனத்தை புரட்டாமல் சொல்லி இருக்கிறது, சொல்லி இருக்கிறதே என்று ஆண்டவர் சொல்லுகிற பொழுது வார்த்தையினாலே ஆண்டவர் அங்கே மேற்கொள்ளுகிறதை நாம் காணுகின்றோம். வசனத்தை உத்தமமாய் கை கொள்ளுவோருக்கும் அதை புரட்டுவோருக்கும் இடையே நடந்த மகா யுத்தம் தான் இந்த யுத்தம். வசனத்தை உத்தமமாய் கை கொள்ளுவோருக்கும் அதை புரட்டுவோருக்கும் இடையே நடந்த ஒரு யுத்தம் தான் இது. வேத வசனத்தை புரட்டாதிருங்கள் என்று சொல்லுகிற பொழுது அதை சரியாய் கையாள வேண்டும் என்பதற்காக. அதே வார்த்தைகளை கொண்டு அவனால் பேச முடியும், ஆனால் நாம் சரியாய் கையாள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. வேதத்தை உத்தமமாய் கையாளுகிற ஒருவருக்கும் அதை புரட்டுகிற ஒருவருக்கும் இடையே நடைபெறுகின்ற ஒரு யுத்தமாக நம்மால் இதை காண முடிகிறது. எழுதி இருக்கிறதே என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிசாசானவனை வார்த்தை கொண்டே மேற்கொள்ளுகிறதை நாம் காணுகின்றோம். கலாத்தியருக்கு எழுதிய நிருபம் 2ஆம் அத்தியாயம் 11ஆம் வாக்கியம் 14ஆம் வாக்கியம். கலாத்தியர் 2 கரெக்டா 2:11-14 ரைட். குற்றம் சுமத்தினால் நான் முகமுகமாய் அவனோட எதிர்த்தேன். 14 ரைட். 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 இது போதும். இதில் என்ன அடிப்படையான ஒரு சிந்தை என்று சொன்னால், மக்கள் விரும்புகிற வண்ணமாக பேசுவது, மக்களுக்கு தேவையானது வர்சஸ் மக்கள் விரும்புவது, வேத வசனத்தை உண்மையாக கையாளுவோர் வர்சஸ் அதை புரட்டுவோர், அந்த 2 நிலைகள். இங்கே மக்களுக்கு தேவையானது வர்சஸ் மக்கள் விரும்புவது. மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதன்படி வசனத்தை சொல்லுவது என்பதல்ல, மக்களுக்கு எது தேவையானது என்பதை சொல்லுவது. இங்கே ஆண்டவர் சொல்லி இருக்கிறதே என்று சொன்னதெல்லாம் அங்கே சாத்தானை மேற்கொள்வதற்கான ஒன்று. மக்களுக்கு தேவையானது என்பது, இங்கே மக்கள் விரும்புவது என்பதை சொல்லுவது என்பது ஒரு கன்சியூமரிசம், வாடிக்கையாளருடைய விருப்பம். வாடிக்கையாளர் எதை விரும்புகிறாரோ அதன்படி சொல்லிக்கொண்டே செல்வது, அது ஒரு கன்சியூமரிசம். அது அல்ல. இங்கே இந்த சோதனை நமக்கு கற்றுக் கொடுக்கிற அடிப்படையான ஒரு பாடம் எது என்று சொன்னால், மக்களுக்கு தேவையானது வர்சஸ் மக்கள் விரும்புவது. உடனடி விளைவு அதை காண துடிக்கிற ஒன்று. இன்றைக்கு நம்முடைய நிலை அதுதான். நமக்கு இருக்கிற அடிப்படையான ஒரு சோதனை எது என்று சொன்னால், உடனடியாக காண வேண்டும் என்று விரும்புகிற ஒரு துடிப்பு இங்கேயும் ஒன்று காணப்படுகிறது. உடனடி விளைவுகளை காணும்படி துடிப்பது வர்சஸ் காத்திருப்பது. இந்த சோதனையிலே அதுதான் மிக முக்கியமான ஒன்று. உடனடி விளைவுகளை காண துடிப்பது வர்சஸ் காத்திருப்பது. யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 4ஆம் அத்தியாயம் 37-38 வாக்கியங்களிலே நாம் காணுகின்றோம். விதைப்பவன் அறுப்பவன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரசங்கியின் புத்தகம் 11ஆம் அத்தியாயம் 1ஆம் வாக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக நாட்களுக்கு பின்பு என்கிற வார்த்தை அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த விதைப்பவன் அறுப்பவன் விஷயத்திலே இன்னைக்கு விதைச்சிட்டு நாளைக்கு அறுக்க முடியாது, காத்திருக்க வேண்டும் என்பது. ஆனால் மனிதனுடைய பெரிய சோதனை எது என்று சொன்னால், உடனடி விளைவுகளை காண துடிக்கிற ஒன்று. ஆனால் கடவுளுடைய நிலைப்பாடு என்பது காத்திருப்பது என்பது அநேக நாட்களுக்கு பிறகு அதனுடைய பலனை காண முடியும் என்று சொல்லுகின்ற ஒன்று. சோதனையை வென்ற குரல் எது என்று சொன்னால், எழுதி இருக்கிறதே என்பது. இன்றைக்கு நீங்களும் நானும் பற்றுக்கொள்ள வேண்டியது எழுதி இருக்கிறதே என்பது. எழுதி இருக்கிறது என்று அவனால் சொல்லப்படுகிற வார்த்தைகளை மேற்கோளிட்டு காண்பித்து விழ அல்ல, எழுதி இருக்கிறதே என்று சோதனையை வெல்லுகிற குரலை இயேசுவிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள எதிர்பார்க்கப்படுகிறோம். இந்த குரல் அனுபவத்தின் குரல். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலிருந்து வெளிப்பட்ட இந்த குரல் அனுபவத்தின் குரல்.
கிறிஸ்துவே நமக்கு அதற்கு மாதிரியாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மாதிரியை பின்பற்றுவதன் மூலமாக நாம் ஒருவேளை போராட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டி இருந்தாலும் நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிற்கு தொட்டில் முதல் தொழுமரம் வரை பிசாசு அவரை விட்டானில்லை. தொட்டில் முதல் தொழுமரம் வரை பிசாசானவன் இயேசுவை விட்டான் இல்லை, அவன் துரத்தி கொண்டே இருந்தான். எனவே நமக்கு இன்றைக்கு சோதனை மேற்கொள்வதற்கு இருக்கிற ஒரு ரோல் மாடல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. என்றைக்கோ ஒரு நாள் சோதிக்கப்படுகிற பொழுது விழுந்து போகிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொட்டிலில் இருந்து தொழுமரம் வரை பிசாசானவன் அவரை துரத்தி கொண்டிருந்தான், அவர் வெற்றி சிறந்தார். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நமக்கு மாதிரியாக இருக்கிறதை நாம் காணுகின்றோம். எபிரேயருக்கு நிருபம் 4ஆம் அத்தியாயம் 15ஆம் வாக்கியத்திலே நாம் படிக்கிறோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டிருக்கிறார். அடிஷனலா பாவம் இல்லாது இருக்கிறார், நம்மை போல் சோதிக்கப்பட்டிருக்கிறார் என்பது நமக்கு இணையாக அநேக நேரங்களில் உணர்ந்து கொள்கிறோம். ஆனால் இந்த சோதனையிலும் அவர் விழாதிருக்கிறார் என்பதுதான் பாவம் இல்லாது இருக்கிறார் என்கிற சிந்தனை. இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் மாதிரியாக பெற்றுக்கொள்கிற பொழுது ஒன்றை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், அவரும் நம்மை போல் சோதிக்கப்பட்டவர் தான் என்பது நம்மை தேற்றுகிற உற்சாகப்படுத்துகிற ஒன்றாக இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் அவர் பாவம் செய்யாதிருந்தார் என்பது நம்மை இன்னும் தூய்மையாக வைத்துக்கொள்ள நமக்கு உதவி செய்கிற ஒன்றாக இருக்கிறது. ரகசியம் அறிந்து கொள்வது அவசியம். இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது. அவர் அந்த ரகசியத்தை அறிந்திருந்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த ரகசியத்தை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்பதை உணர வேண்டும். அதற்கு சிறிய உதாரணம் ஒன்றை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 8ஆம் அத்தியாயம் 8ஆம் 9ஆம் வாக்கியங்களிலே நாம் காணுகின்றோம். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என்று சொல்லுகிற அந்த நூற்றுக்கு அதிபதியை நம்மால் இங்கே காண முடிகிறது. இந்த ரகசியத்தை அறிந்து கொள்வது அவசியமானது. அவன் அறிந்து வைத்திருந்தான், இயேசுவை பின்பற்றுகிறவன் அல்ல, ஆனால் அவன் இந்த ரகசியத்தை அவன் அறிந்து வைத்திருந்தான். நமக்கு இது அவசியமான ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுளுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். யாக்கோபின் புத்தகம் 4ஆம் அத்தியாயம் 7ஆம் வாக்கியத்தில் படிக்கிறோம். யாக்கோபு 4:7. இங்கே சோதனையை மேற்கொள்வதற்கு இங்கே கற்றுக் கொடுக்கப்படுகிற அடிப்படையான ஒரு சிந்தனை என்னவென்று சொன்னால், அவன் ஓடி போவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இல்லை, விழுந்து போவான் என்பது கூட இல்லை, உங்களை விட்டு விலகி போவான். எப்பொழுது என்று சொன்னால், நாம் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பொழுது அவன் விட்டு ஓடி போவான் என்கிற வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சோதனை விசுவாசிகளின் வாழ்விலே தவிர்க்க முடியாத ஒன்று. அடிப்படையாக நாம் இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டியது, சோதனை என்பது விசுவாசிகளுடைய வாழ்விலே தவிர்க்க முடியாத ஒன்று. ஆனால் சோதனை நமக்கு விழ அல்ல, வளர கொடுக்கப்படுகிறது. சோதனை என்பது ஒரு விசுவாசியுடைய வாழ்விலே தவிர்க்க முடியாத ஒன்று. ஆனால் சோதனை நம்மை விழ வைக்க அல்ல, நம்மை வளர்க்க வருகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சோதனையை வெல்ல ஒரே ஒரு வழி, கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமும் ஆகிய கடவுளுடைய வார்த்தைகள். சோதனையை வெல்வதற்கு ஒரே வழி, சோதனையை மேற்கொள்வதற்கு ரோல் மாடல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. சோதனையை மேற்கொள்வதற்கு உரிய ஒரே ஒரு வழி கடவுளுடைய வார்த்தைகள். ஆதாம் ஏவாள் வார்த்தையை பின்பற்றவில்லை, தோல்வியை கண்டார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வார்த்தையினாலே வெற்றி காண்கிறார். வார்த்தை தான் சோதனையை வெல்லுவதற்கு இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம். ஆதாமும் ஏவாளும் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை, தோற்று போனார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையினாலே வெல்கிறதை நாம் காணுகின்றோம். இந்த வார்த்தைகளை கொண்டு நாம் எப்படி இந்த சோதனையை மேற்கொள்ள முடியும்? முதலாவதாக, வார்த்தையை அறிந்திருப்பது என்பது நம்முடைய வாழ்விலே மிக அவசியமான ஒன்று. வார்த்தையை அறிந்திருப்பது என்பது, எந்த அளவிற்கு நீங்கள் கடவுளுடைய வார்த்தைகளை உள்வாங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய வாழ்விலே எது விலகும்? எங்கு வேதம் இருக்கிறதோ அங்கு பாவம் இருக்காது, எங்கு பாவம் இருக்கிறதோ அங்கு. தட்ஸ் ஆல். எனவே எந்த அளவிற்கு நாம் நம்முடைய வாழ்விலே வார்த்தைகளை உள்வாங்கிக் கொள்கிறோமோ அப்பொழுது சோதனைகள் நம்மை விட்டு தானாகவே அகன்று கொண்டிருக்கும். கடவுளுடைய வார்த்தைகளை அறிந்து கொள்வது என்பது, ஓசியாவின் புத்தகம் 4ஆம் அத்தியாயம் 6ஆம் வாக்கியத்தில் படிக்கிறோம், என் ஜனங்கள் அறிவில்லாததினால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுளை குறித்த அறிவு, கடவுளுடைய வார்த்தைகளை குறித்த அறிவு இல்லாததினாலே விழுந்து போகிறார்கள்.
அழுகிறார்கள் என்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் சோதனையை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எழுந்து நிற்க வேண்டும் என்று சொன்னால், இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் வார்த்தையை அறிந்து கொண்டு இருக்க வேண்டியது. விழாமல் இருப்பதற்கு காரணம் நாம் வார்த்தையை அறிந்து வைத்திருக்கிறவர்களாக இருப்பது என்பது 2 தீமோத்தேயு புத்தகம் 3ஆம் அத்தியாயம் 16ஆம் வாக்கியத்திலே நாம் படிக்கிறோம். 2 தீமோத்தேயு 3:16, தேறினவனாக இருக்க, தகுதி உள்ளவனாக இருக்க அருளப்பட்டிருக்கிற வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகள். எனவே சோதனையை மேற்கொள்வதற்கு மட்டுமல்ல, நம்முடைய வாழ்விலே நாம் உயர்ந்து நிற்பதற்கும் தகுதி உள்ளவர்களாக நிற்பதற்கும் நமக்கு அருளப்பட்டு இருப்பதுதான் இந்த கடவுளுடைய வார்த்தைகள். யோவான் எழுதிய நற்செய்தி 8ஆம் அத்தியாயம் 32ஆம் வாக்கியத்திலே படிக்கிறோம், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எனவே இந்த கடவுளுடைய வார்த்தைகள் மட்டுமே. எனவே வார்த்தையை அறிந்திருப்பது என்பது சோதனையை மேற்கொள்வதற்கான வழி. இரண்டாவதாக, வார்த்தையை அறிந்து வைத்திருப்பது மட்டுமல்ல, உள்ளத்திலே வைத்து வைத்திருப்பது. அறிந்திருப்பது என்பது வேறு, உள்ளத்திலே வைத்து வைத்திருப்பது என்பது வேறு. நாம் உள்ளத்திலே வைத்து வைத்திருக்க எதிர்பார்க்கப்படுகிறோம். 119ஆம் திருப்பாடல்கள், சங்கீதம் 119:1, பாவம் செய்யாதபடி உமது வார்த்தையை என்னுடைய இருதயத்திலே வைத்து வைத்தேன். என்னுடைய இருதயத்திலே இந்த வார்த்தைகளை நான் வைத்து வைத்தால் நான் என்னவே செய்ய முடியாது, பாவமே செய்ய முடியாது. எனவே பாவம் செய்யாதபடிக்கு வார்த்தையை இருதயத்திலே வைத்து வைத்தேன். வார்த்தையை அறிந்திருப்பது மட்டுமல்ல, வார்த்தையை உள்ளத்திலே வைத்து வைப்பது என்பது இது மிக அவசியமான ஒன்று. கொலோசியருக்கு எழுதிய நிருபம் 3ஆம் அத்தியாயம் 16ஆம் வாக்கியத்திலே படிக்கிறோம், கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே, உங்கள் இருதயத்தில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இது நம்முடைய வாழ்வின் வாழ்வாக கலந்திருக்க வேண்டும். வார்த்தை வாழ்வின் வாழ்வாக கலந்திருக்க வேண்டும் என்பது கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று. வார்த்தையை அறிந்திருப்பது, வார்த்தையை உள்ளத்திலே வைத்து வைத்திருப்பது. மூன்றாவதாக, வார்த்தைக்கு கீழ்ப்படிவது. அறிந்து வைத்திருப்பதும் உள்ளத்திலே வைத்து வைத்திருப்பது மட்டுமல்ல, அதன்படி நாம் செய்ய கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதாவது வார்த்தையிலே வாழ்வது. கீழ்ப்படிவது என்பது வார்த்தையிலே வாழ்வது. அறிந்து வைத்திருக்கிறேன், உள்ளத்திலே வைத்து வைத்திருக்கிறேன், அதிலே நான் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பது கடவுள் இடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று. யாக்கோபின் புத்தகம் 1ஆம் அத்தியாயம் 22ஆம் வாக்கியத்தில் படிக்கிறோம், திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும். எனவே நாம் அறிந்து வைத்திருப்பது அல்ல, உள்ளத்திலே வைத்து வைத்திருப்பது அல்ல, வார்த்தையை வாழ்ந்து காட்டுவது என்பது நம்முடைய வாழ்விலே எதிர்பார்க்கப்படுகிற ஒன்று. அப்பொழுது நிச்சயமாய் நம்முடைய வாழ்விலே சோதனையை மேற்கொள்ள முடியும். லூக்கா 11ஆம் அத்தியாயம் 28ஆம் வாக்கியத்தில் படிக்கிறோம், வார்த்தையை கேட்டு காத்துக் கொள்கிறவர்களே அதிக பாக்கியவான்கள். அந்த வார்த்தைகளை காத்துக் கொள்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே வார்த்தையை வாழ்ந்து காட்ட நாம் எதிர்பார்க்கப்படுகிறோம். நான்காவதாக, வார்த்தையை ஜெபத்தோடு இணைக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்விலே ஏற்கனவே நான் சொன்னேன், தொட்டிலிருந்து தொழுமரம் வரை பிசாசானவன் அவரை விட்டபாடில்லை, துரத்தி கொண்டே இருந்தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரண்டை கொண்டே மேற்கொண்டார். கடவுளுடைய வார்த்தைகளை கொண்டும் ஜெபத்தை கொண்டுமே அவர் சாத்தானை மேற்கொண்டதை நாம் காணுகின்றோம். ஜெபமும் வார்த்தையும் இணைந்திருக்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மத்தேயு 26ஆம் அத்தியாயம் 41ஆம் வாக்கியத்தில் படிக்கிறோம், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். சோதனையை மேற்கொள்வதற்குரிய இன்னொரு ஆயுதம் ஜெபம். எப்படி கடவுளுடைய வார்த்தைகள் சோதனை மேற்கொள்வதற்கு ஒரு ஆயுதமோ, ஜெபமும் கடவுளுடைய வாழ்விலே, நம்முடைய வாழ்விலே சோதனையை மேற்கொள்வதற்கான ஒரு பெரிய ஆயுதமாக இருக்கிறது. வார்த்தை பிளஸ் ஜெபம் ஜெயம். எனவே இவை இரண்டும் சேர்க்கிற பொழுதுதான் ஒன்றிலிருந்து மற்றொன்று இல்லாமல் போகிறது. ஒன்றிலிருந்து ஒன்று இல்லை என்று சொன்னால் அது பலவீனப்படுகிறது. எனவே வார்த்தையை ஜெபத்தோடு இணைத்து நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நிறைவாக, பரிசுத்த ஆவியின் உதவியை நாடுவது என்பது, சோதனையை மேற்கொள்வது, தூய ஆவியானவரை நம்முடைய வாழ்விலே உதவிக்கு நாடுவது என்பது. யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 14ஆம் அத்தியாயம் 26ஆம் வாக்கியத்தில் படிக்கிறோம், பரிசுத்த ஆவி உங்களுக்கு போதித்துக் கொள்ள நான் சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். போதிக்கிறவராக இருப்பார், உங்களுக்கு நான் சொன்ன எல்லாவற்றையும் நினைப்பூட்டுகிறவராக இருப்பார். எனவே இந்த கடவுளுடைய வார்த்தைகள் நமக்கு அவ்வப்பொழுது நினைப்பூட்டுகிறவர் இந்த தூய ஆவியானவர். இந்த வார்த்தைகளை அறிந்திருக்கிறோம், உள்ளத்திலே வைத்து வைத்திருக்கிறோம், வாழ்விலே வாழ்ந்து காட்ட வேண்டும். அந்த வார்த்தையை வாழ்ந்து காட்டுவதற்கு யார் நினைப்பூட்டுகிறார்? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நினைப்பூட்டுகிறார். எனவே உங்களுக்கு அவர் போதிக்கிறவராக இருக்கிறார், உங்களுக்கு நான் சொன்ன எல்லாவற்றையும் நினைப்பூட்டுகிறவராக இருக்கிறார். இயேசுவை போல சோதனை மேற்கொள்ள நாம் எதிர்பார்க்கப்படுகிறோம். வார்த்தையை அறிந்திருக்க வேண்டும், இருதயத்திலே வைத்து வைக்க வேண்டும், வாழ்க்கையிலே வெளிப்படுத்த வேண்டும், ஜெபத்தோடு இணைக்க வேண்டும். தூய ஆவியை நாம் நாட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இயேசுவை போல நாம் சோதனையை மேற்கொள்ள முடியும். சோதனை நம்மை சோதிக்கலாம், வார்த்தை
நம்மை ஜெயிக்க வைக்கும். சிலுவையின் நிழலிலே இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்வது எது என்று சொன்னால், சோதனை நம்மை சோதிக்கலாம், வார்த்தை நம்மை ஜெயிக்க வைக்கும். கடவுள் தாமின் திருவாக்கியங்களை நமக்கென்று ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூயாவின் ஐக்கியமும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு வழியுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.